ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமாவை யூஸ் பண்ணி ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிக்காய் வந்து இந்த மாதிரி அதில் உள்ள விதைகளை மட்டும் நீக்கிட்டு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு ஏலக்காய், அப்புறம் கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாம் எடுத்துருக்கிற அளவுகளை விட கொஞ்சம் அதிகமான அளவு வந்து நம்ம பட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு வந்து பவுட்ரு பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொலாசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ப்ளம் கேக்குக்கு ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காண்டி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திராட்சை ரசத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதில் இருந்து அந்த ஜூஸை மட்டும் விட்டுட்டு அதில் உள்ள ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதோட 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுட்ரு ஏலக்காய், சுக்கு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா 2 முட்டை, அப்புறம் வந்து ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் அன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ், மொலாசஸ், இதான் வந்து. அதுக்கப்புறம் இதோட நம்ம ஆயில் ஆன பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்ரு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் சுகர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரை வந்து எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விஸ்கு வச்சுட்டு இதோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொலாசஸ் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொலாசஸ் ஆட் பண்ண உடனே நம்ம கலர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம 1/4 கப் வந்து ஆயில் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டர் பெப்பர் போட்டு டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 10 மினிட்ஸ் வந்து 150 டிகிரியில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஓவனில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை வந்து மேலே ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நான் வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே நான் ஆட் பண்ணலை. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இதை மட்டும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி ப்ளம் கேக் ரெசிபி செய்ய போகிறோம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி செய்கிறோம் இன்றைக்கி. நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக கிடைக்கும். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட கொஞ்சம் திக்னஸாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேலே ட்ரை ஆயிரும். அதுக்காண்டி நம்ம அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ 150 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒரு 35 நிமிஷம் வந்து நம்ம டாப் அண்ட் பாட்டம் செட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 35 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ப்ளம் கேக் வந்து கோதுமை மாவில் சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம வந்து 1 மந்த்தாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சோக் பண்ணி வச்சுருந்ததுனால இதோட இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸை நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ளம் கேக் ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி நம்ம ஃப்ரூட்ஸை சோக் பண்ணலாம் திராட்சை ரசத்தில் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் சோக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ப்ளம் கேக் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம
ஒயிட் சுகருக்கு பதிலாக ஃபுல்லாகவே நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.